இது வந்து அப்பாச்சி மாடல்ல 160 4V மாடல் எடிஷன் வரும். இது வந்து ரேஸ் எடிஷன் வித் ஸ்மார்ட் கனெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த 160 மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர் வித் ரெமோரோ டயர்ஸ் போட்டிருப்பாங்க. ரெமோரோ டயர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து பிரேக்கிங்ல வந்து ஸ்கிட்டிங் ஆகாது, கூட கொஞ்சம் கிரிப் வந்து நல்லா யூஸபிளாக இருக்கும். அதோட கூட கொஞ்சம் அடிஷனல் பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து 240 mm உங்களுக்கு வந்து ரோட்டோ பெடல் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. ரோட்டோ பெடல் டிஸ்க் அப்படின்னா இந்த டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸு இந்த இதெல்லாம் வரும், தாமரை இதழ்கள் மாதிரி வரும். இது வந்து நமக்கு பிரேக் பிடிக்கும் போது பிரேக்கிங் அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த டிஸ்கில் போய் அப்ளை ஆகாமல் ஃப்ரிக்ஷன் கொடுத்து உங்களுக்கு நல்ல சேஃப்டி பிரேக்கிங்காக கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது போக ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் எல்இடி ஹெட்லைட்ஸ். நீங்கள் சார்ஜ் வந்து ஆன் பண்ண உடனே இந்த அப்பாச்சிக்கு உண்டான சிம்பிளைஸ்டு வந்து ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ளோயிங் ஆகும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஹெட்லைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட் உள்ள மீட்டர்ஸ். ஸோ இந்த மீட்டரில் உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். மொபைல் பேர் பண்ணுறதுனால என்ன யூசேஜ் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் லாங் டிரைவில் லோக்கலில் டிராஃபிக்கில் எங்கேயோ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மொபைல்ஸ் கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேற எங்கேயும் இது பண்ண வேண்டாம், நம்ம டிஸ்பிளேலே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். அது போக ஒவ்வொரு ஊருக்கு வந்து நம்ம வந்து ரூட் மேப் நேவிகேஷன் அந்த மாதிரி இதுவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் அந்த இது வரும். அது போக உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் விட மறந்துட்டீங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர்ல சர்வீஸ் விடணும் அப்படிங்கிற இதுவுமே உங்களுக்கு வந்து இதிலே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து 500 கிலோமீட்டர்ஸ்ல பர் சர்வீஸ் விடணும் அப்படின்னா அந்த சர்வீஸ் வந்து நீங்க விட மறந்துட்டாலும் இதுல சர்வீஸ் ரெமைண்டர் ஒரு ஸ்பேனர் லைட் வந்து உங்களுக்கு வந்து க்ளோயிங் ஆகி நம்மளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணும். பிளஸ் உங்களுக்கு இந்த வண்டியில வந்து பேட்டரி வந்து பவர் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பேட்டரியோட பவரும் உங்களுக்கு வந்து லோவா இருக்கு அப்படிங்கிற இண்டிகேஷன் நீங்க இதுல பாத்துக்கலாம். அது போக டாப் ஸ்பீட் இதுல நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஒரு டாப் ஸ்பீட் ஓட்டிருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து வேற யாராவது உங்க வண்டி வாங்கிட்டு போய் நீங்க ஓட்டின டாப் ஸ்பீடை விட கூட ஓட்டினாங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடா இதுல வந்து ரெக்கார்ட் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்ட் இண்டிகேஷன் இதுல வரும். டோட்டலா இதுல வந்து 5 கியர் உண்டு. எந்த கியர்ல நீங்க போறீங்க அப்படிங்கிற கியர் இதுவுமே நம்ம வந்து இந்த மீட்டர்ல வந்து நம்ம வந்து டிஸ்பிளே ஆகும். அதையும் நம்ம வந்து விசிபிலிட்டியில நீங்க பாத்துக்கலாம். இதோட டாப் 0 to 60 அதாவது 0ல வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து ஒரு 4.2 செகண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இதோட இனிஷியல் பவர் பிக்கப் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா வரும். இது வந்து 17.6 PS பவர்ல உங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால டார்க்கு வித் இனிஷியல் பிக்கப் எல்லாமே நம்மளுக்கு வந்து மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வண்டியில வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. பிளஸ் இதுல இன்னொன்று இந்த ஹேண்டில் இது இருக்கு இல்லையா, இந்த லிவர், இந்த ஹேண்ட் லிவர்ல கூட உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இதுல ஒரு ரவுண்டு இது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் லைட்டாக முன்னாடி இழுத்துட்டு இந்த ஸ்க்ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட விரல் சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் பைக்கில் வந்து ரேசிங் போகிறவங்க ஸ்டண்ட் போகிறவங்களாம் ஷார்ட் கிளச் வச்சு போகணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அதை ஸ்க்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட அவங்களுக்கோட பர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி வரும். சேம் லிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக்லேயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக இதில் வந்து வரிசையாக 3 மோட் வரும். ஸோ மோட்ஸ் அப்படின்னா நம்மளோட டிரைவிங் மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டியில வந்து நம்ம வந்து பட்டன்ஸ் இருக்கும். அது 3 மோட் என்னன்னா அர்பன் மோட், ரெயின் மோட், அது போக ஸ்போர்ட் மோட். நீங்க அர்பன் மோட் அப்படின்னா லோக்கல்ல நம்ம ஓட்டும் போது நம்மளுக்கு அர்பன் மோட் அந்த இதுல ஓட்டலாம். அது வந்து ஆவரேஜ் இது மைலேஜ் நல்லா கிடைக்கும். ரெயின் மோட் அப்படின்னா மழை பெய்யும் போது அந்த ரெயின் மோட்ஸ் வந்து நம்ம வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். அந்த ரெயின் மோட்ல வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அது போக ஸ்போர்ட் மோடு, நீங்க அவுட்டர்ல எங்கேயா போறீங்கன்னா ஒரே கியர்ல நீங்க மெயின்டைன் பண்ணி போகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த டாப் ஸ்பீடு வந்து இதுல வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஸ்போர்ட் மோடு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்டர்ல இல்ல லோக்கல்ல எங்கேயோ நம்ம போகும்போது வெஹிக்கிள் ஓவர் ஸ்பீட்ல போகும்போது ஹீட் ஆகும் இன்ஜின். ஸோ அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு ரேம் ஏர் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் ஒரு ஆயில் கூல்ட் இதுவும் போட்டிருப்பாங்க. இந்த ரேம் ஏர் அசிஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறது வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இது வந்து என்னன்னா ஆப்போசிட் விண்டில் நீங்கள் போகும்போது ஏரை வந்து உள்ள சக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இன்ஜினை வந்து ஹீட் ஆகாமல் கோல்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து இதாகும். ஸோ டேங்கோட கெப்பாசிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 14 லிட்டர் வரும். அதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 லிட்டர் வந்து யூசபிள் ரிசர்வ் வரும். BS6 மாடல் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ரிசர்வ் பாயிண்ட் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் டச் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கணும். ரிசர்வுக்கு மேலே நீங்கள் வந்து யூசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். அது போக உங்களுக்கு சேக்கப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோனோ சேக்கப்சர் வரும். மோனோ சேக்கப்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரலைஸ்டாக வர்றதுனால நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் பைக்கில் வந்து லாங் ட்ராவல் நீங்கள் பண்ணாலுமே உங்களோட பாடி பெயினிங் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. நல்ல கம்ஃபர்டபுளாக அஃபோர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இதோட சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கான்ட்ரா சீட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மற்ற எந்த வண்டியிலையும் இல்லாத அளவுக்கு இதோட குஷனிங் எஃபெக்ட், அதாவது ஃபோம் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னன்னா நம்ம எவ்வளோ தூரம் உட்கார்ந்தாலும் நம்ம என்ன சொல்றது, அது அந்த சீட் வந்து அவ்வளோ நம்மளோட பாடியோட சேர்ந்து கம்ஃபர்டபுளாக இது பண்ணுற மாதிரி வரும். அது போக இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல்ஸில் வந்து ரெட் கலர் அலாய் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா அந்த ரேஸ் எடிஷன் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து சிம்பலைஸ் பண்ணுறதுக்காண்டி
உங்களுக்கு வந்து அலாய் வீல்ல ரெட் கலர் சிம்பிள் அது கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்இடி டெயில் லேம்ப்பு, ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ டைப் அந்த மாதிரி இது வரும். இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வரும். ஸோ இது வந்து எப்படி தான் இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்பிரேக்கபிள்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து உடையாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைலன்சர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜினில் வர்ற மாதிரி ரேசிங் மாடலில் வர்ற மாதிரி வரும். இந்த சைலன்சர் பீட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான சவுண்டாக வரும். அது நீங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்க்கும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம்.